ஆமாண்ணே, கடத்தியாச்சு. ஆ, நீங்க சொன்னீங்களே அந்த குடோன்ல தான் இருக்கோம். எப்பண்ணே வரீங்க? அப்படியா? சரி, ஓகேண்ணே. இல்லை ரொம்பலாம் சவுண்டு போடல. வந்தப்போ ரொம்ப கேட்டு கேட்டு இருந்தான். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையை மாத்திரம் கட்டி வச்சிருக்கோம். ஆ, சரிண்ணே. ஹலோ, என்ன டாக்டரே? யார் நீங்க? எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? அதுவா டாக்டரே, இப்போ என் அண்ணன் வந்துருவாரு. அவரே வந்து சொல்வாரே, கேட்டுக்கோங்களேன். எனக்கு இப்போ ஒரு ஆபரேஷன் இருக்கு. என்னை விட்டீங்கன்னா நான் போவேன். என் ஒய்ஃபையும் என் பிள்ளையும் கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அப்படி சொல்லி தானே கார்ல கூட்டிட்டு வந்தீங்க. எங்க இப்ப யாரையும் காணோம்? என்ன ரீசனால இப்படி கடத்தி வச்சிருக்கீங்க? என் ஒய்ஃபும் என் பிள்ளையும் எங்க? உங்க ஒய்ஃபு உங்க பிள்ளையெல்லாம் இங்க இல்லையே டாக்டரே. நாங்க அதுக்கு அவங்கள கடத்தினாதானே இங்க இருக்கிறதுக்கு. வாட்? கோழி. ஹலோ மேன். ஹலோ, சொல்லுங்க. லூசா மேன் நீ? எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபரேஷன் இருக்கு. என் ஒய்ஃபையும் என் பிள்ளையும் கடத்தலனா எதுக்காக என்ன அப்படி போய் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? என்ன ரீசன்? ரீசன் தானே. என் அண்ணன் இப்ப வந்துருவாரு, அவரு சொல்லுவாரு, கேட்டுக்கோங்களேன். குல்லா. அண்ணே, இங்கதான் நிக்கிறேன், வாங்க. ஆ. டேய், வாங்கண்ணே. என்ன சொல்றான் அந்த டாக்டர்? எதனால என்ன கடத்துனீங்க, என் ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் எங்கன்னு கேக்குறாங்க. நான் சொன்னேன், உங்க ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் கடத்தல, உங்களை மட்டும்தான் கடத்திருக்கேன்னு. ஏன்டா சொன்ன? அண்ணே, நம்ம தான் கடத்தவே இல்லைல்ல. இவன் ஒரு கிறுக்கன். ஏன்னு? நீங்க கடத்தி வச்சிருக்கீங்களா என்ன? ம், ஒன்றும் இல்லை. அப்ப சரி. வணக்கம் டாக்டரே. ஹலோ, என்னை எதுக்காக இங்க கடத்தி வச்சிருக்கீங்க? அவனை கேட்டப்போ ஏதோ அண்ணன் வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் யாரு? நான் தான். என்னை எதுக்காக கடத்தி வச்சிருக்கீங்க? அதுவா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஒன்றும் இல்லை. இப்போ ஏதோ ஆபரேஷன் இருக்கு தானே உனக்கு? ஆமா, அதனால தான் நான் போகணும்னு சொல்றேன். என்னை விடுங்க. என்ன காரணத்தினால என்னை கடத்தி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. காரணம் கேட்டாலும் ஒன்றும் சொல்றது இல்ல. ஹேய் ஷூ, வாயை கட்டி வைப்பேன். நான் பேசிட்டு தானே இருக்கேன். சொல்லுங்க. இப்போ நீ பண்ண போறேன்னு சொன்னல ஒரு ஆபரேஷன். அந்த ஆபரேஷன் நல்லபடியா பண்ணவே கூடாது. என்ன? ஹவு டேர் யூ டாக் டு மீ லைக் திஸ்? ஏய் ஷூ, இந்த டச்சு புசெல்லாம் வேண்டாம். அந்த பொண்ணுக்கு நீ ஒழுங்கா ஆபரேஷன் பண்ணவே கூடாது. அதுக்கு எதனா பணம் வேணா கூட நான் தந்துடுவேன். அப்படி அதையும் மீறி நல்லா ஆபரேஷன் பண்ணதான் போறேன் அப்படின்னா ஒரே ஒரு செக்கை வச்சிடுறேன். கண்டிப்பா உன் ஒய்ஃபும் பிள்ளையும் நல்லபடியா இருக்காது. அப்படி இல்லாட்டி உன்னோட வேலை உன்னை கைவிட்டு போயிடும். அதனால நான் சொல்றத நல்லபடியா கேட்டுக்கோ. அவ்வளோதான் சொல்வேனே. ஒழுங்கா நீ என்ன பண்றேன்னா அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் நல்லபடியா பண்ணாத. ஹலோ, என்ன நீங்க தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பொறுமையா இருக்கேன்னு பார்க்காதீங்க. எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா பாரு டாக்டரே, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் அடிப்ப. நாங்கெல்லாம் தெரியாம கண்ணா பின்னா நடிச்சு விட்டுருவோம். நீ ஒன்னும் வலி தாங்கிக்கிட மாட்ட, பாத்துக்கோ. ஹலோ. ஏய், இங்க என்ன யார் போன் பேசிட்டு இருக்கா? நீ ஹலோ உள்ள ஒன்னுட்டு இருக்க. வாய் மூடல. நான் சொல்றத மாத்திரம் ஒழுங்கா கேட்டேனா உன் பிள்ளையும் உன் பொண்டாட்டியும் நல்லபடியா உனக்கு கிடைப்பாங்க. நீங்க கடத்தவே இல்லைன்ட்டு அந்த பையன் சொன்னான். உன்னை கொன்னுடவாடா. ஏன்? நான் என்ன பண்ணேன்? அப்படியே சொருகிடுவேன், ஓடி போயிடு. ம், தேவையில்லாத கிறுக்கு வலையெல்லாம் நல்லா பாப்படா நீ. நீங்க சொன்ன மாதிரி சொன்னேன். கிறுக்கா உன்கிட்ட போய் இந்த வேலையை விட்டான் பாரு. கண்ணப்பா கிட்ட விட்டுருக்கணும். அவன் தான் நல்லா பண்ணுவான் இதெல்லாம். நீ ஒரு தொடநடுங்கி பைய. அண்ணே. டேய் போவல. அண்ணே நொன்னே என்ன? என்ன? ஏய், இவனுக்கு தெரியாது உன் பொண்டாட்டி புள்ளையை கடத்தி வச்சிருக்கிறது நானு. இவன்கிட்ட நான் அதை சொல்லவே இல்லை. ஆனா அப்படி சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாரு. அப்படி சொல்லி தாண்டா கூட்டிட்டு வந்தான். அது உண்மைதான். அவனுக்கு தெரியாது நான் அப்படி சொல்லி கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன். அவன் அது பொய்ன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா நான் கடத்தி வச்சிருக்கேன்றது அவனுக்கு தெரியாதே. என் ஒய்ஃபையும் என் பிள்ளையும் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஆ, இப்போதான் நீ நம்ம ரூட்டுக்கே வர. ஒண்ணு நீ ஆபரேஷன் பண்ணாம இருக்கணும். அப்படி நீ ஆபரேஷன் பண்ணாலும் அந்த பொண்ணு காது கேட்காத மாதிரி தான் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி தானே. எல்லாம் சரி பண்றது தான் கஷ்டம். சரியா இருக்கிறத சரியில்லாம பண்றது ரொம்ப ஈஸி. எதனா ஒரு குண்டு மணியை தூக்கி காதுள்ள போட்டுரு, அவ்வளவுதானே, வேலை முடிஞ்சிச்சு. ஹலோ, எனக்குன்னு ஒரு குட் நேம் ரெபிடேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கெடுத்துருவீங்க போல. அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போற டாக்டரே? நான் தரேன் உனக்கு பணம். இப்ப என்ன, நீ ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் சம்பாதிப்பியா? ஒரு மாசம் சம்பளம் நான் தாரேன். ஹலோ. ஓ, அதுக்கும் மேல சம்பாதிக்கிறியோ? போட்டு எவ்வளோன்னு மாத்திரம் சொன்னா மதி, நான் தருவேன். என்னை நம்பி வந்திருக்காங்க.
ஆமா ஆமா, எங்க வீட்டு பையன் தான் அவன். வாட்? ம், எங்க வீட்டு பையன் தான் அவன். அப்புறம் எதுக்காக ராகேஷ் அப்படி என்ன பண்ணிட்டாரு? ராகேஷ் தானே, அவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அந்த பொண்ணு யார் தெரியுமா? நான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுல வந்த கிளைண்ட் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காது சரி பண்ணணும்னு வந்து நிக்கிறான் அவன். இவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இவன் பண்றத பார்த்துட்டு இன்னும் மத்தவன் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பானுங்க. எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாததெல்லாம்? ஒவ்வொருத்தனா இப்படி போயிட்டே இருந்தானுங்கன்னா நான் என்ன பண்றது? என் பொழப்புலாம் இங்க நாரி போகும். அதுலயும் ராகேஷ்லாம் பயங்கரமான கில்லாடி பையனா இருந்தான். இப்ப என்னமோ 2-3 மாசமா சரியில்லை பையன். அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ டாக்டரே, அதுவும் சரிதான், உனக்கு என்ன புரியும்? திடீர்னு நீ இப்ப வந்திருக்க. சரி சரி, நான் சொல்றத மாத்திரம் கேளு. இப்போ என்னன்னா, ஆபரேஷன் நீ நல்லபடியா பண்ணவே கூடாது, அவ்வளவுதான். மீறி பண்ணா நான் சொல்றதெல்லாம் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியா சொல்ல போனா உன் வேலை உன்னை விட்டு போகும். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சூப்பரே. ஒன்னும் இல்ல, இப்ப நீ பண்ண போறல ஒரு ஆபரேஷன். அந்த ஆபரேஷன் நல்லபடியா பண்ணவே கூடாது. ஐயோ, அந்த பையன் என்னை ரொம்பவே நம்பி வந்திருக்கான். நான் 2 மந்த்தா கெல்ஃப்ல தான் இருந்தேனே ஒரு செக்கப் விஷயமா. அப்போ வரைக்கும் நீங்க தான் டாக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். என்னை நம்பி வந்தவங்கள இப்படி ஏமாத்த சொல்றீங்களா? ப்ளீஸ் அக்செப்ட் மை ரெக்வஸ்ட். இந்த ஒரே ஒரு ஆபரேஷன் மட்டும் நல்லபடியா பண்ணிக்கிறேனே. அதுக்கப்புறம் எனக்கு இந்த வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு நான் ரிசைன் கூட பண்ணிடுறேன். டாக்டரே, என்னமோ சொல்ற, எனக்கெல்லாம் தமிழ்ல பேசினாதான் புரியும் டாக்டரே. இந்த ஒரு ஆபரேஷன் மட்டும் நல்லபடியா பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் என் வேலையை விட்டுடுறேன்னு சொல்றேன். ஆஹா, இந்த வேலையெல்லாம் நீ விட வேண்டாம். இந்த ஒரு ஆபரேஷன் மட்டும் நல்லபடியா பண்ணாத. அவன் உன்னை நம்பிதான் வந்திருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நம்பிக்கைலாம் முக்கியம் இல்ல, எனக்கு என் தொழில் தான் முக்கியம். அதனால நீ என்ன பண்றேன்னா, இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு நல்ல ஆபரேஷன் பண்ணிடாத. அப்படி நீ பண்ணனா உனக்கு நல்லது. இல்லாட்டினா உன் பொண்டாட்டி புள்ளையே பார்க்க வேண்டாமே. சொல்லிட்டேன், நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு 10 நிமிஷம் டைம் வேணுமா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ, யார் வேண்டான்னு சொன்னா? 10 நிமிஷம் நல்லா டைம் எடுத்து யோசி, நல்லபடியான முடிவுக்கு வா. அண்ணன் ஏன் இப்படி சொல்றாரு? அண்ணே, என்னடா? யானே, அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணுக்கு எதுக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? டேய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சொல்றத மாத்திரம் கேட்டுட்டு அமைதியா இரு. இல்லாட்டினா வெளியே போறதா இருந்தா போயிடு. இல்லனே, எதனாலன்னு மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். டேய், அந்த பொண்ணுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சதுன்னா நம்ம ராகேஷ் நம்ம கிட்ட இருக்க மாட்டான். ஐயோ, ம். ஏன்? ஏன்னா அந்த பொண்ணை இவன் விரும்புறான்னு நினைக்கிறேன். இப்பவே அந்த பொண்ணு பொண்ணுன்னு சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கொஞ்ச மாசமா அவன் பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீ பார்த்துட்டு தானே இருக்க. ஆமாமா. ம். அதனால அவனை இது மாதிரி ஆக்குறது தான் நல்லது. அந்த பொண்ணுக்கு மட்டும் காது கேட்டுருச்சு, அந்த பொண்ணு பின்னாடியே போயிடாலும் போயிடுவான். அப்படி போயிட்டானா அவ்வளோதான். ஓகேண்ணே ஓகேண்ணே, எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது. ஏதோ இப்போ கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ம். சரிண்ணே, நீ போ. அந்த டாக்டர் மனசு எப்படியாவது நல்லபடியா மாத்துங்க. ம். என்ன டாக்டரே, என்ன முடிவெடுத்திருக்க டாக்டரே? அது இந்த ஒரு ஆபரேஷன் மட்டும் தானே. நான் கொஞ்சம் லைட்டா சொதப்பி வைக்கிறேன். சூப்பர். என் ஒய்ஃபுக்கும் பிள்ளைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. ஆ, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சேஃபா இருக்கணும். கண்டிப்பா. ம். சரி ஓகே, அவுத்து விட்றேன். போயிட்டு அந்த பொண்ணு காதை நல்லபடியா ஆபரேஷன் பண்ணாம இருந்தா போதும். ம். இல்லாட்டின்னு வச்சுக்கேன், அறுத்துட்டு மறுபடியும் தச்சு வை. ரொம்ப சிம்பிள். நான் பாத்துக்கிறேன். இந்த கயிறை மட்டும் அவுத்து விட்டுருங்க. ஓகே ஓகே. நேத்ரன், சொல்லுனா ஏன் அங்க போய் நின்னுக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, விடு. நீ இப்ப மாத்தணும் சொல்லலன்னு வச்சுக்கோ, நீ அன்னைக்கு கிஸ் பண்ணல, அதை எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஏ லூசு. ஒழுங்கா சொல்லிடு. ஏய், பாடி ஹீட் ஆனா எப்பயும் வயிறு வேதனை வரும், அதுதான் வந்திருக்கு. இது நார்மல் தான். காலையில கோட் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். எப்படி இருந்தாலும் ஒரு 1 ஹவர்க்குள்ள சரி ஆயிடும் தான் நினைக்கிறேன். என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, வயிறு வேதனைக்குதுன்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் கேட்டு இப்பதான் உனக்கு சொல்ல தோணுச்சா? லூசு. இது நார்மல், எனக்கு எப்பயும் வர்றது தான், அதனால எதுவும் பெருசா தெரியல. அதனாலதான் ஒரு மாதிரியாவே இருக்கியா? ஆமா. ஒரு வார்த்தை சொல்லாம உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சுக்கோடா. ஏன், உனக்கு வந்தா எல்லார்கிட்டயும் டமர் அடிச்சுட்டு தருவியா?
எருமை. ஏண்டி? உனக்கெல்லாம் பாவமே பார்க்கக்கூடாது. யார் பார்க்க சொன்னா? சரி, உடம்பு முடியாத சமயத்துல கிறுக்கு மாதிரி என்னை போட்டு திட்டிக்கிட்டும் நான் உன்னை போட்டு திட்டுற நிலைமைக்கு வர வைக்காத. வா, ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுக்கணுமா? அடி பொடி. ஏன்? ஐயா, இதுக்கெல்லாமா ரெஸ்ட் எடுப்பாங்க? ஆமா, வேதனை வந்தா ரெஸ்ட் எடுக்கணும். அப்போதான் அந்த வேதனை மாறும். வேதனை வந்தா ரெஸ்ட் எடுத்தனா அந்த வேதனை இன்னும் அதிகமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணோம்னா அந்த வேதனை இருக்கிறதே தெரியாது. அப்படியா? இங்க வா, கத்தியால ஒரு குத்து குத்துறேன். அதுக்கப்புறம் எதனா வேலை பார்க்க சொல்றேன். வேலை பார்த்துட்டே இரு, வேதனை எல்லாம் மாறும். ரொம்ப திமிருடி உனக்கு. பின்ன ரெஸ்ட் எடுன்னா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஏய் பொடி, எனக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் இஷ்டம் இல்ல. நீத்ரன். ஏய் மூடிட்டு வேலை செய்வா. தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. சரி, நான் பின்ன குடிக்காமாச்சும் வெள்ளம் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாண்டி. ஏன்டா கிறுக்கா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். ஆமா ஆமா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்ல, அதனால நான் பைத்தியக்காரன் தான். ஓகே, நவமித்ரா வீட்டுக்கிட்ட போய் பார்த்தாச்சு. அங்க யாருமே இல்ல. வேற எங்க வீடு காலி பண்ணி போயிருக்காங்கன்னு தெரியல. இனி என்ன பண்றது? கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் நம்பர் யாராவது இருந்திருந்தா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கலாம். எங்க நேத்ரன்னு ஒருத்தர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தான். அவனோட கான்டாக்ட் நம்பரையே வாங்கி வைக்கல. மற்றவங்க கான்டாக்ட் நம்பரையா நான் வாங்கி வைக்க போறேன்? டிராவல் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காம இப்படி வந்ததே ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, போய் ஒரு போஞ்சி வெல்லம் வாங்கி குடிக்கலாம். அப்பதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். ரெட் பூல் இருக்குமா இங்க? ரெட் பூலே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் இருடா, அண்ணனும் அண்ணியும் பாத்துக்குவாங்க. அவங்க 2 பேர் தான் டெலிவரிக்கு போயிருக்காங்கல்ல. ஆனா மீனா அக்கா இருக்காங்க. ஏய், அவங்க பில்டிங் செக்ஷன்ல நிக்கிறாங்க. அங்க இருந்து மூவ் பண்ணி வர முடியாது. டேய், வேற யாருமே வேற ஆட்கள் இல்லையாடா? ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு தான் முடியலல்ல, இங்க நில்லு. ஏ போடி, கஸ்டமர் வந்திருக்காங்க, அப்படியே நிக்கணுமா? கிறுக்கி, நீ நில்லு, நான் போயிட்டு வரேன். சொன்னா கேட்க மாட்டான், போ. எக்ஸ்கியூஸ் மீ, ஆளுண்டா? எஸ் சார். நேத்ரன், ரியோ, நீயா? டேய் நான் தான்டா. மச்சான் எப்படிடா இருக்க? யா, ஐம் குட். நீ? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். எங்கடா நீ எங்கேயோ வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, நிஜமாவா? ஆமா, யார் சொன்னா? உங்க அண்ணே. எங் அண்ணனா? ரியான். என்ன சொல்ற? ஆமாண்டா மச்சான், ரியான் தான் சொன்னாங்க. என்னாச்சு? இல்ல, சும்மா தான்டா கேட்டேன். ஓகே ஓகே, கல்ஃப் எல்லாம் உனக்கு நல்லா செட் ஆயிடுச்சா? பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. படிப்பு எல்லாமே வா? படிப்பும் சேர்த்து தான் சொல்றேன். சூப்பர் மச்சான், சூப்பர் சூப்பர். உனக்கு படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்ன, ஒரு குறையும் இல்லை. ஓகேடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது கான்டாக்ட்ல இருக்கியாடா நீ? டேய், அதை பத்தி மாத்திரம் கேட்கவே கேட்காத. என்னோட ஃபோன் ஒன்று டெத் ஆயிடுச்சுடா, அதுல எல்லாமே போயிடுச்சு. ஐயோ, என்ன பண்றது இனி? ஓகே ஓகே. எப்ப மச்சான் வந்த நீ? இன்னைக்கு மார்னிங் தானே வந்தேன். ஓகே ஓகே. அன்னைக்கு நவமித்ரா கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்தது இவன் எழுதந்தான், இல்லாட்டி இவங்க அண்ணன் எழுதந்தான்ட்டு கேட்கலாமா வேண்டாமா? டேய் மச்சான். என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, சொல்றா. ஆனா வந்த உடனே நவமித்ராவை பத்தி தானே இவன் கேட்கணும். இவன் லவ் பண்ணான்ல, என்கிட்ட உண்மையா லவ் பண்ணேன்னு தான் சொன்னான். அப்புறம் ஏன் இப்போ வரைக்கும் கேட்கல? என்னை பார்த்த ஒண்ணுமே நவமித்ராவை பத்தி தான் கேட்டிருக்கணும். இவன் இப்படி கேட்காம இருக்கிறவன் எப்படி உண்மையா லவ் பண்ணியிருப்பான்? அப்படின்னா ரியான் தான் நவமித்ராவை லவ் பண்ணதா? எதுவும் கன்ஃபார்ம் இல்லாமலே நம்ம குழம்பி இருந்தோம். அப்புறம் இந்த காரியத்தை நம்ம அதை அப்படியே விட்டாச்சு. ரியோ வந்ததுனால கிளியர் பண்ணலான்னு பார்த்தா அவன் நவமித்ராவை பத்தி எதுவுமே கேட்க மாட்டானே. எப்படி நான் இப்போ ஸ்டார்ட் பண்றது? அவன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தானா கண்டிப்பா கேட்டிருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, என் மைண்ட்ல ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்க குழப்பம் இது. இதுக்கு முற்றுப்புள்ளியே கிடைக்காதா? நேத்ரன், என்னடா மச்சான் அப்பப்போ வித்தியாசமா மாறிடுற? இல்ல ஒன்னும் இல்லடா, ஏதோ பலத்த யோசனையா இருக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அப்பப்போ என்னடா யோசிக்கிற போயிட்டு? சேச்சா, நத்திங் மச்சான், ஒன்னும் இல்ல. அப்போ சரி. டேய், நீங்க வாக்கா பாக்குற? இல்லடா, இது எங்க சூப்பர் மார்க்கெட். ஹேய் செம்மடா. சரி, ஒரு ரெட் பூல் இருந்தா கொடுக்குறியா? ரெட் பூல் தான் ரொம்ப பிடிக்குமோ? ஆமாண்டா மச்சான். சரி 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 மச்சான், ஃப்ரீயா இருந்தா வீட்டு பக்கம் வா, போயிட்டு வரேன். நாங்க இன்னும் அதே வீட்டில் தான் இருக்கோம், தெரியும்ல அட்ரஸ்? சரிடா, போயிட்டு வரேன். இவன் என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டே இருக்கான்? நவமித்ராவா அப்போ இவன் லவ் பண்ணலையா?
அப்போனா இது ஃபேக் தான். ரியோ என்கிட்ட நடிச்சிருக்கானா? என்னால இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. ஒருவேளை அவன் என்கிட்ட கேட்கறதுக்கு மடிச்சானா? ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா ரியோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவன். எவ்வளவோ பேச இருக்கோம், ஆனா நானும் அவனும் ஏன் ஒழுங்கா பேசல? எவ்வளோ நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், ஆனா ஏன் பேசல நாங்க? ரியோ என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றானா? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பேசிக்குவாங்க? ஆனா நானும் ரியோவும் அந்த அளவு பேசக்கூட இல்லையே. எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்ரன், ஆ, இந்த வாரேன். பெட்டன்னு வாவல. எவ்வளவு வேலை இருக்கு. ம் இவளே ரெஸ்ட் எடுக்க சொல்லுவான், இப்ப வேலை இருக்குன்னு சொல்லி நம்மள கூப்பிடுவா. என்ன ஆள் இவ? சரி, ரியோ விஷயத்த அப்புறம் பார்க்கலாம். இப்போ குடோன்ல நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, கடக்கடன்னு முடிச்சிட்டு போகலாம்.